4 நாட்கள் பாக்ஸ் ஆபீஸ் விவரம். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக இருக்கும் நடிகர் சூர்யாவின் நடிப்பில் கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் தான் கருப்பு. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான இந்த படத்தை R.J. பாலாஜி இயக்க சாய் அபியங்கர் இசையமைத்திருந்தார். இப்படத்தில் சூர்யாவுடன் இணைந்து த்ரிஷா, அனாகா, இந்திரன், சிவாதா என பலரும் நடிச்சிருந்தாங்க. ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளியான கருப்பு திரைப்படத்துக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. முதல் நாளிலிருந்து இப்படத்தை திரையரங்குகளில் கொண்டாடி வருகின்றாங்க. இதனால பாக்ஸ் ஆபீஸில் கருப்பு திரைப்படம் ருத்ரதாண்டவம் ஆடி வருகிறது. இந்த நிலையில் 4 நாட்களில் கருப்பு திரைப்படம் உலகளவில் செய்துள்ள வசூல் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 4 நாட்களில் உலகளவில் இப்படம் 152 கோடி வசூல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. குக் வித் கோமாளி சீசன் 7 கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்கியது. தற்போது 7 வாரங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த முறை போட்டியாளர்கள் கணவன் மனைவியாகத்தான் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுவரை 2 ஜோடி எலிமினேட் ஆகியிருக்கிற நிலையில் இன்னும் 7 ஜோடிகள் ஷோவில் இருக்கிறாங்க. குக் வித் கோமாளி 7 ஷோவின் நடுவராக நடிகை ரோஜாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தற்போது வனிதா விஜயகுமார் விமர்சித்தும் இருக்கிறாங்க. ரோஜா என் ஃப்ரெண்ட் தான், ஆனால் அந்த நடுவர் இருக்கையில் அமர என்ன தகுதி இருக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறது. செஃப் தாமுவுக்கு பிறகு அந்த சீட்டில் அமர தகுதியானவர் நான் தான் அப்படின்னு சொல்லி வனிதா பட்டியலிச்சிருக்கிறாங்க. நடிகை மௌனி ராய் நாகினி சீரியல் மூலமாக பிரபலமானவங்க. தற்போது ஹிந்தி படங்கள் அவங்க கவனம் செலுத்தி வராங்க. மௌனி ராய் அவருடைய கணவர் சுராஜ் நம்பியாரை பிரிந்துவிட்டதாக சமீபத்தில் பரபரப்பாக செய்தி பரவியது. ஆமாம், அது உண்மைதான், நாங்கள் பிரிஞ்சு விட்டோம் அப்படின்னு சொல்லி மௌனி ராய் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் பிரிவுக்கு என்ன காரணம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லவே இல்லை. இந்த நிலையில் தற்போது கேன் திரைப்பட விழாவுக்கு ஹாட்டுடையில் மௌனி ராய் சென்றிருக்கிறாங்க. அந்த புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் 18 வயதில் கராத்தேவில் பிளாக் பெல்ட் வாங்கி அப்படியே சினிமாவில் ஸ்டன் மாஸ்டராக பணியாற்ற தொடங்கியவர் தான் நடிகர் முத்துக்காளை. இடையில் கல்வியை தொடர முடியாமல் போனது. பின்னர் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து வந்தவர். அவர் மட்டுமே இடம்பெறும் சில காமெடி காட்சிகள் மக்களிடம் ஹிட் ஆகி வந்தது. படிக்கும் காலத்தில் படிப்பை தொடர முடியாத முத்துக்காளை கடந்த சில வருடங்களாக கல்வியில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படிக்க ஆரம்பித்தார். சில தினங்களுக்கு முன்னர் தன்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும் என தமிழ்நாடு முதல்வர் விஜய்க்கு நடிகர் முத்துக்காளை உருக்கமான வேண்டுகோள் விடுத்தார். உடனே அவருக்கு அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகள் சந்தித்து உதவி செய்வதாக கூறியிருந்தனர். முத்துக்காளையினுடைய மனைவி மாலதியின் தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபரேஷன் நடந்திருக்கிறது. ஆபரேஷன் முடிந்த பிறகு கடந்த 17 நாட்களாக நுரையீரல் தொற்று காரணமாக அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாகி வந்துள்ளது. இந்த நிலையில் முத்துக்காளை மனைவி மாலதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.